என்ன சாமான் தேவை எங்களுக்கு எல்லா சாமானும் சமைக்கிற கறி சாமான் அரிசிகள் வாங்கி கொண்டு தந்தாலும் காணும் இல்ல என்னன்னு சொன்னா இவங்க திடீரென்று பணக்காரன் ஆகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு லொத்தர் டிக்கெட்டோ அல்லது புதையலோ அல்லது வேற அமைப்புகள் பணமோ இவங்களுக்கு கிடைச்சிருந்தா இவங்களும் மற்றாக்கலமாய் திடீர் பணக்காரன் ஆகலாம். அடுத்த வருஷம் வரைக்குள்ள இது ஃபுல்லா தென்னையால் குளிர்ச்சி மரமாவே இருக்கணும். சரியா? அழக்கூடாதுங்க, அழகாதீங்க. உங்களோட கையில தைரியம் மண்டதை உருவாக்கணும். நான் செய்து காட்டுவேன். சரியா? அந்த தைரியத்தை விடாதீங்க. திரைப்படம் இல்லை. இப்ப அண்ணாமலையில ரஜினி ஒரு சபதத்தை போட்டுட்டு அடுத்த நொடியிலே 3 மணித்தியால அந்த திரைப்படத்துக்குள்ளேயே அரவாச அளவுக்குள்ள சபதத்தை போட்டு அடுத்த 1.5 மணித்தியாலத்துக்குள்ள கோடீஸ்வரன் ஆகிற அளவுக்கு திரைப்படம் இல்லை. இது ஒரு வாழ்க்கை. பக்கத்துல வலுகூலா எந்த விதமான ஒரு பயமும் இல்லாம நெருப்பெரிக்கினேன். சரியா? இந்த பக்கத்துல இருந்தான் எரியுது. தச்சலா தட்டுப்பட்டா என்ன கதியன்றதை பாருங்க. இங்க பக்கத்துல இருக்குது ஓலையும் கொஞ்சம் கூட எரிச்சிச்சினே. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அன்பான உறவுகளே, நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பதுதான் 2 பிள்ளைகள், கணவன் மனைவி, அதே போல இந்த பிள்ளையோட அப்பா எல்லாரும் வாழ்ற வீடு. இதுக்குள்ளதான் நீங்க பாடத்தோடும் மக்களே உண்மையில வந்து பாருங்க. அம்மாளே பாருங்க, இதுதான் வேண்ட சாமியார இங்க படுத்திருக்கிற பாருங்க. இதுதான் வேண்ட வாழ்க்கை. சரியா? இந்த பாருங்க, இவ்வளவு 2 மீட்டர் தான் இந்த கொட்டில். இதுல என்னண்டு இருக்குன்னு எப்படி இருக்குன்னு என்றெல்லாம் எனக்கு தெரியாது. மிக மிக கஷ்டம், சரியான கஷ்டம். இனி இல்லை என்ற அளவு கஷ்டத்துக்காக வாழுதுன்னு தயவு செய்து இந்த வீட்டுக்கும் யாராவது உதவி செய்யணுமாண்டா நிச்சயமா செய்யுங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த விளவிழந்தோரை தங்க அமைப்பின் சார்பில் உங்களை இப்போ கிணறு கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணி இப்போ கல் வைக்க போகிறோம். சரியா? உண்மையிலேயே சரியான கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டங்கள் இதுகளெல்லாம். இதுதான் சில வீடுகளில் பாம்புண்டெல்லாம் சொல்லுவீனே இல்லை, இப்படி செத்தியல் இருந்தால் பாம்புகள் வந்து தங்கட அந்த வெக்கையை தணிக்கிறதுக்காக இந்த செத்தியலுக்குள்ள வந்து இருக்குங்க. அது சாமங்களில் யாருக்கு காலில் தட்டுப்பட்டா கையில் தட்டுப்பட்டா அது கோபத்தில் சீறி விட்டுட்டு போயிடும். அது கொத்துனா என்ன செய்யும்? பிள்ளை நித்திரை, அப்பா நித்திரை, அம்மா நித்திரை, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தான் இந்த எல்லாரும் மண்டு இல்லை, கிராமம் இனி இல்லைன்ற அளவு கிராமத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் யாராவது இந்த உதவி திட்டம் செய்கிற மக்கள் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஆக்களை நீங்க தேடி திரிஞ்சு வீடு வீடா கொஞ்சம் தூரம் போகத்தான் வேணும். ஆனால் நாங்கள் வந்த கிலோமீட்டர் எவ்வளோ வரும்? ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணும், மெயின் ரோட்ல இருந்து. சரியா? வந்து நடந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இங்கே இருக்கிற இந்த வெக்க சூழ்நிலைகள் அது இது எல்லாம். இங்கே பாருங்க, பக்கத்துல வலுகூலா எந்த விதமான ஒரு பயமும் இல்லாம நெருப்பெரிக்கினேன். சரியா? இந்த பக்கத்துல இருந்தான் எரியுது. தச்சலா தட்டுப்பட்டா என்ன கதியன்றதை பாருங்க. இங்க பக்கத்துல இருக்குது ஓலையும் கொஞ்சம் கூட எரிச்சிச்சினேன்னு சொன்னா கிசுகிசாண்டு, இல்லைன்னு சொன்னா ஆக்கள் தானும் இல்லையன்று இருந்தால் அங்காலைஞ்சால போச்சுனேண்டா அதுவும் இந்த முருகனதுக்கு சும்மா கிசு கிசு கிசுண்டு கொண்டு பாரத்துக்கு சாம்பலாட்டம் கிடக்கும். சரி, நன்றிகள். நாங்கள் அங்கால போய் இதே இருக்கா பாப்பம் கடை கிணத்தழுவலே. ஐயா நாளை வேண்டிட்டீங்களா? வேண்டி ஐயா, உங்களை போன்ற உள்ளங்களுக்கு நிச்சயமா அடுத்த முறையும் இருக்கா இந்த மட்டக்களப்பு பக்கம் வாரகுலான் இருக்கு. கஷ்டத்தை சொன்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு சரியான கஷ்டம். இவர் கூலி வேலை செய்கிற 2 புள்ளிகள் பள்ளி படிக்கிறதுக்கு கஷ்டம். ஒரு புள்ளைய நாங்கள் எங்களை தம்பிக்காரன்ட்ட ஊட்டிக்கோம். வீடு வாசல் அர்த்தமில்லை, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் தின்ட்டா ஒரு நேரம் இல்லை, அப்படித்தான் வாழ்றோம். சொல்லு. சரியான கஷ்டம். நானும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு சரியான கஷ்டப்படுறேன். ஒரு பிள்ளைய அங்கே பள்ளிக்கு அவங்க சேர்த்து விட்டிக்காங்க, கொண்டு என்ன கஷ்டத்தினாலே கூட்டி கொண்டு சேர்த்து விட்டிக்காங்க. ஒரு படிக்க நான் 5 படிக்க வைக்கிறேன். சரியான கஷ்டம். நான் சாப்பிட்றது தான் கஷ்டம். எங்களுக்கு வேற ஒன்றுக்கும் இல்லை. வீடு வாசலும் தண்ணி வசதியும் தான் எங்களுக்கு முக்கியம்.
உண்மையில கஷ்டம்தான் எங்களுக்கு. இதுல அதுல இருந்து ஓட்டோ விட்டுட்டு வரவே எங்களுக்கு உண்மையா சரியான கஷ்டமா இருக்கு இந்த வெயிலுக்கு. சின்ன பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடம் விடன்னு சொன்னா எப்படி விடுறது? உண்மையா அது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காரியம். நான் இங்க இந்த கூட்டிட்டு பள்ளிக்கு போய் திரும்பி கூட்டிட்டு ஆளை கூட்டிட்டு வரணும். மத்தியானம் ஒரு அவர் பள்ளியெல்லாம் சாப்பிட்டு வர இங்க சில நாளையில நாங்க சமைக்கிறல. சரி, நாங்க உங்களுக்கு இந்த கிணத்தை கட்டித்தாரோம், சரியா? அதோட நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வறுமை தாண்டவம் ஆடுகின்றது வடிவா தெரியுது. இங்க காலி எடுத்தீங்க தெரியுது, எனக்கு நிலைமை தெரியுது. இந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு உங்களுக்கு கிணறு கட்டித்தார மாத்திரம் இல்லை, உங்களுக்கு சாப்பாட்டுக்குரியதாக நாங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு ரவா மாமா தான் அவர்கிட்ட சொல்லி நாங்க ஒரு 20,000 ரூபாய்க்குரிய சாப்பாட்டு சாமான் காசா கொடுக்க மாட்டோம். சரி, சாமான வாங்கி கொண்டு என்ன சாமான் தேவை எங்களுக்கு? எல்லா சாமானும் சமைக்கிற கறி சாமான் அரிசிகள் வாங்கி கொண்டு வந்தாலும் காணும். இல்ல என்னன்னு சொன்னா இந்த வெயிலுக்குள்ள இருக்குன்னு இங்க இருந்து கடை தண்ணி போய் நாங்கள் இந்த கண்ணில தென்பட்ட மட்டும் ஒரு கடையை நான் காணல. இவ்வளவு தூரத்துக்கு வந்தது நாங்க தூரத்து தான் போற கடைக்கு சேர்ந்து போகணும். இல்ல இந்த வெயிலுக்குள்ள கடைக்கு போய் வரேன்னு சொன்னா உண்மையில அதுல நாக்கு வடிச்சே போய் இங்க வேற கவனிக்கிற கோலத்தைய ஒரு 2 நிமிஷம் அந்த வீடியோ பிடிக்க சொன்னதுக்கே தாங்க முடியாது. கொண்டு அந்த பையில தலையில வச்சு போட்டு இருக்கிறாங்க. மக்களே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையா பணங்கள் தான் இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட பணங்கள் தான் நான் இந்த மக்கள் எல்லோருக்குமே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மக்களே, உங்கள் பணம் என்றைக்குமே வீண் போகாது. நீங்கள் அந்த மேடையிலே வழங்கப்பட்டது ஒவ்வொரு ரூபாயும் இந்த மக்களுக்காக எங்களை வாழ வைத்தவர்கள். நாங்கள் வெளிநாடுகளில் வாழுகின்ற அத்தனை பேர்லேயும் முக்காவாசி பேர் அரசியல் தஞ்சம் கேட்டிருந்த நாங்கள் இன்றைக்கு எந்த காரணத்துக்காக கேட்டிருந்தோமோ அந்த மக்கள் இன்றைக்கும் வறுமை கோட்டு இனி இல்லையண்ட வறுமை கோட்டுக்குள்ள வாழ்றாங்க. அதுக்கு சாட்சியா தான் இதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கேன். இங்க பாருங்க, தகரம் எல்லாம் பிஞ்சு கொட்டுன்றது. இங்க பாருங்க, இதான் இந்த கதவுகள், இதுதான் இந்த கொட்டில். முடிஞ்ச வரை யாராவது உங்களோட வீட்டுல நடக்கிற திருமணமாக இருக்கட்டும், 25வது அனிவர்சரியா இருக்கட்டும், இல்லையண்டா பூப்புனித நாட்டு விழாவா இருக்கட்டும், இல்லையன்னு சொன்னா உங்களது பிள்ளைகள 1வது பேர்த்தையோ அல்லது 5வது பேர்த்தையோ 18வது பேர்த்தையோ ஏதோ ஒரு 200 ரூபா நீங்க கொடுங்க. அன்றைக்கு அந்த காசை கொடுத்தீங்கன்னா 200 ரூபா கொடுத்தாலே ஒரு 2 குடும்பம் ஒரு 2 மாசத்துக்கு சாப்பிடக்கூடிய இருக்கு. இப்படிப்பட்ட குடும்பங்கள் நாங்க எவ்வளவு ப்ரோக்ராம் வச்சு எவ்வளவு சாப்பாட்டை வீணடிக்கிறோம். பணம்னு சொல்லி பாயாதீங்க. பணத்தை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். பாடையில் போய் எங்களுக்கு கடைசி மட்டும் அந்த பணம் பெறாது. இப்படிப்பட்ட ஒரு கொடுத்தா எங்களை அங்கே இருக்கிறவன் 4 நாளைக்கு நல்லபடியாக வச்சிருப்பான். இந்த வீடுகளை இந்த வெயிலுக்குள்ளேயும் எங்களை கூட்டிக் கொண்டு வந்து காட்டினதுக்காக இரவாண்டாக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயோ அது உண்டு, நான் கடவுள் இல்லை, சரியா? ஒரு காலமும் உங்களோட பெத்த அம்மாக்களை நீங்க விழுந்து உணும்புங்கோ, இல்லையான்னு சொன்னா உங்களது குருவாக இருந்தால் தொட்டு கும்பிடுங்கோ. மற்றபடி என்ன பொறுத்த மட்டும் நான் யாருக்குமே தொட்டு கும்பிடுறத அனுமதிக்கிறேன் இல்லை, சரியா? அடுத்த வருஷம் வரைக்குள்ள இது ஃபுல்லா தென்னையால் குளிர்ச்சி மரமாவே இருக்கணும், சரியா? அழக்கூடாதுங்க, அழகாதீங்க. உங்களோட கையில தைரியம் என்றதை உருவாக்கணும். நான் செய்து காட்டுவேன்னு சொல்லி, சரியா? அந்த தைரியத்தை விடாதீங்க, சரியா? தைரியத்தை விட்டீங்கன்னு சொன்னா இந்த அழுகதான் வரும், சரியா? அழுக எப்போ நான் துணிஞ்சு செய்வேன் என்ற ஒரு தைரியத்தை உண்டாக்குங்க. வேற ஒன்றும் வேணாம். ஒரு சொட்டு தண்ணியை நீங்க வீணாக்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன், சரியா? சரி, ஓகே. மற்றது அந்த பணம் அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? கஷ்டத்தை பார்த்து ஒரு தண்ணி இல்லாம அவங்க உதவி செஞ்சவங்க, அவங்க அந்த ஐயாவுக்கு நன்றி. எங்களோட கஷ்டத்தை பார்த்து சாப்பாடு தண்ணி இல்லாம அவங்க உதவி செஞ்சவங்க, சாமான் வாங்கி தந்தவங்க, எங்களோட பசி பட்டினிக்கு அவங்களுக்கு நன்றி. இந்த மூஞ்சி எங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஊடாண்டு தார கொட்டில தந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு சரியா நன்றி. எங்களுக்கு மாறிக்க கிடக்கிறதுக்கு ஒரு ஊடாண்டு தந்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு ஊடுகாஜ் இல்லாம தான் நாங்க எப்படி திட்டோம். எத்தனை பிள்ளைகளம்மா? 2. எத்தனை வயசு அவங்களுக்கு? ஒரு ஆளுக்கு 16 வயசு, இவருக்கு 11 வயசு.
இருக்கவருக்கு 2 பிள்ளைகள் தான். 2 பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளையே இந்த குடிசையில பாதுகாப்பு இல்லைன்னு போட்டு இல்லைன்னு போட்டு இவங்கட ஆகள்கிட்ட தம்பிக்காரங்கிட்ட விட்டுக்க அவங்க பள்ளி படிக்கிறா. அவ கல்வங்கன் இல்ல. எத்தனாம் ஆண்டு படிக்கிறா? அவ 9ஆம் ஆண்டு படிக்காவோ. மற்றபடி இங்க இருந்து ஸ்கூலுக்கு போறாரா? 4ஆம் ஆண்டு படிக்காரு அவரு. இந்த மழை வெள்ளங்கள் வந்தா என்ன செய்யற நீங்க? நாங்க மழை வெள்ளம் வந்தாலே இதுக்குள்ள அங்கிடக்குற நாங்க ஒரு டைம் போல சாக்க விரிக்கிற படுக்கிறான் ஆக்கி தின்றது கொண்டு இல்லாது இதுக்குள்ள அங்கிடக்குறோம். நாங்க ஒரு டைம் போடல பள்ளிக்கு போல ஒரு டைம் போடல. சாப்பாடு இல்லாம இருந்திருக்கீங்களா? சாப்பாடு இல்லாம நாங்க நல்லா கிடந்திருக்கோம். நாங்க சாப்பாடு இல்லாம ஒரு நேரத்துக்கு திண்டால ஒரு நேரத்துக்கு இல்லாம கிடந்திருக்கோம். இப்ப மத்தியானம் சாப்பாடுல சாவைக்கும் இல்ல அப்படித்தான் கிடக்குறாங்க. இல்லாட்டி கிடக்குறான் ஒரு வட்டையும் கேட்கறேன் கேட்டு போல ஒரு வட்டையும் கடன் வாங்குறதும் இல்ல கேட்டு போறதும் இல்ல நான் ஆக்கிட்ட சொல்றதும் இல்ல. இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே படுக்கிறான் கிடந்து ஒழும்புறான். உங்களுக்கு கணவர் இருக்குதானே? அவரு வேலைக்கு போறல? அவரு வேலைக்கு போறவர் அவரு கூலி தொழிலுக்கு போறனாலே ஒரு நாளைக்கு 300 ரூபா வரும். இல்லாட்டி மீன் பாட்டா 2000 ரூபா வரும். அப்படி வரும். அவ்வளவு உண்டான். இல்லாட்டி சில நாளையில உண்டுமில்லா வருவாங்க. இந்த வெத்திலையும் சாப்பிடுறீங்க நீங்க? வெத்தில சொல்லி வளைத்தவி. இந்த சிலர் வாழ்கின்றாங்க, சிலர் வாழாமல் அப்படியே இருக்கின்றாங்க. என்ன சொல்ல வாரணும்னு சொன்னா பணக்காரன் அப்படியே பணக்காரனாகவே போய் கொண்டிருக்கின்றான். ஏழைகள் அதே அடிமட்டத்திலே இருக்குது. இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்தா அல்லது பார்க்குறாக்கள் சில ஆக்கள் சொல்லக்கூடும். என்னன்னு சொன்னா ஏன் இவங்க இப்ப கணவரை பார்த்து அல்லது இவங்கட அப்ப ஏன் இவங்களால முன்னேற இயலாதா அல்லது இவங்களால உழைச்சி முன்னுக்கு வர இயலாதா அப்படியெல்லாம் கேள்வி கேள்வி. இது ஒன்று திரைப்படம் இல்லை. இப்போ அண்ணாமலையில் ரஜினி ஒரு சபதத்தை போட்டுட்டு அடுத்த நொடியிலே 3 மணித்தியாலம் அந்த திரைப்படத்துக்குள்ளேயே அரவாச அளவுக்குள்ளே சபதத்தை போட்டு அடுத்த 1.5 மணித்தியாலத்துக்குள்ளே கோடீஸ்வரன் ஆகிற அளவுக்கு திரைப்படம் இல்லை. இது ஒரு வாழ்க்கை. இது ஒரு ஏழை ஏழ்ற வாழ்க்கை. ஏன் ஏழை ஏழ்ற வாழ்க்கை அப்படின்னா இவட அம்மாட அப்பா ஒரு ஏழையா இருந்திருப்பா, இவட அப்பா ஒரு ஏழை, இவ ஒரு ஏழை. இப்போ இவங்க திடீரென்று பணக்காரன் ஆகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு லொத்தர் டிக்கெட்டோ அல்லது புதையலோ அல்லது வேற அமைப்புகள் பணமோ இவங்களுக்கு கிடைச்சிருந்தா இவங்களும் மற்றாக்கரமாய் திடீர் பணக்காரன் ஆகலாம். இப்போதைக்கு இங்க இலங்கையில அப்பப்ப அந்தந்த நேரத்தில் உழைக்கின்ற பணம் அந்தந்த நேர செலவுகளுக்கு தான் காரணம். உங்களுக்கு தெரியும், ஒரு அளவான அடிமட்டத்தில் இருக்கிற ஆக்கள், ஒரு அளவான ஆக்கள், ஒரு இந்த என்னென்னு சொல்ற நிரந்தரம் இல்லாதன்னு சொல்லுங்க. என்னது மத்திய தர அந்த குடும்பம் சொல்லுவாங்க. மத்திய தரம் சொல்ல அந்த நடுத்தர வர்க்க குடும்பம் சொல்லுவாங்க. இப்ப நடுத்தர வர்க்கம் உள்ள ஆக்கள் என்று சொன்னா அவங்க அந்த தொழில இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு இல்லையானா. இப்ப இவங்க கீழே படுகொலியில இருக்கிற ஆக்கள் திடீரென்று இவங்களால ஒரு வீடு கட்டுக்க இயலாது. என்று கடலுக்கு போய் கரவல் இழுக்கிறாருன்னு சொன்னா அந்த இழுக்கிற அண்டைக்கு எவ்வளவுக்கு மீன் படுதோ அதை 30 பேர் இழுத்தா 30 ஆளை பிரிப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாயும் வரும், 1000 ரூபாயும் வரும், அல்லது ஒன்றும் இல்லாமலும் போகும். அப்ப அந்த பணத்தை வச்சுதான் இந்த குடும்பம் வாழ வேணும். இப்படிப்பட்ட குடும்பம் வாழணும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் எப்படி திடீரென்று பணக்காராக திடீரென்று வீடு கட்டுற. எனவே இப்படியான ஆட்களுக்கு தான் எங்களோட உதவிகள் போய் சேர வேணும், உதவிகள் கொடுக்க வேணும். என்னென்ன சொல்றீங்க நீங்க? இல்லை, நீங்க சொல்றது 100க்கு 100% உண்மை. அது மட்டுமில்ல, இப்போ நாங்கள் கூட வேண்ட கஷ்டத்தை பார்த்துட்டு நாங்கள் இதுலேருந்து ஒரு எவ்வளோ ஒரு கிலோமீட்டரில் விட்டுருப்போம் நோட்டை. ஒரு கிலோமீட்டருக்கு அங்கால ஓட்டு அங்கால நிற்கிது. அதுலேருந்து இங்கே வரத்துக்கு எங்களுக்கு களைக்குது. இப்போ நான் தானே என் குடும்பத்தின் வறுமையை பார்த்து ஒரு சைக்கிள் வண்டி கொடுக்கலான்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் இதுக்கு சைக்கிள் ஓடையில ஒன்றுமே செய்யல, மணலுக்குள்ள ஓடையில. அது சரியா? இப்போ இவேலுக்கு தேவை என்னன்னு சொன்னால் இந்த வீடு ஒன்று அழகாக கட்டி கொடுக்கணும், மற்றது தண்ணி வசதி இருக்கணும். இதை சுற்றி 4 மரங்கள் பச்சை பசீரண்டு இருந்தால் அதுவே அவைகளுக்கு அந்த பிரயோசனமான மரங்களாக இருக்கும். அது ஒரு கொஞ்ச காலத்தில் வரும். ஆனால் நீங்கள் வச்சு போட்டு இன்றைக்கு வச்சுட்டா நாளைக்கு வரணும்னு பார்க்கிற. நீங்களும் மொங்கல் விடுறதோ குடிக்கிற தண்ணியோ அல்ல காலில் விழுகிற தண்ணியோ அந்த அவடத்தில் ஒன்றே வச்சு ஊற்றுங்க. இப்போ இதில் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி சும்மா தான் போகுது. நீங்கள் அந்த வாழை அடிக்கிட்டவோ இல்லை அந்த தென்னை மரத்துக்கிட்ட போனீங்கன்னா அது ஏதோ ஒரு சொட்டு நீர் அதுக்குள்ளே போகுது. சரியா? அப்படி செய்து பாருங்க, நிச்சயமாக நீங்கள் முன்னேறுவீங்க. சரியா? உங்களோட கையிலே இருக்குது. மக்களே, அண்ணாவுக்கு நன்றி சொல்லுங்க. அண்ணா தான் இவ்வளோ தூரம் என்னை கூட்டி கொண்டாந்து செய்திருக்கிறார். நானும் அந்த பெருமையாக சொல்லக்கூடாது. நானும் கூட இவற்றை சேவைகள் எல்லாத்தையும் பார்த்துத்தான் எந்த குடும்பத்தில் நடந்த ஒரு விசேஷத்துக்கும் நான் சொல்லியிருந்தது.
அந்த கிராம மக்களை கூப்பிட்டு வச்சு நல்ல சாப்பாடு போட்டு அந்த மக்களையே சமைத்து சாப்பிடும்படி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கும் அதை மிகச்சிறப்பாக செய்து அனுப்பியிருந்தார். மீதி பணம் மிஞ்சி இருந்துமென்னு சொல்லி அவர் கொஞ்சம் பேருக்கு அரிசி அது பேக்கெட்டுகளை வேண்டி வழங்கி இந்த மேலே அதுக்கெல்லாம் சேர்த்து நன்றிகளும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேணும். உங்களோட பணி என்றென்றும் வாழட்டும். நன்றி. இங்கே பிறந்து வளர்ந்த ஆட்கள் இப்போ நாங்களே இப்படியான இடத்துக்கு வாரத்துக்கு சில நேரங்களில் பஞ்சுப்படுவோம். இந்த வெயிலுக்குள்ளே வாரன்றது சின்ன காரியம் இல்லை. ஆனால் அந்த சூசி நாட்டிலிருந்து வந்து தொடர்ச்சியாக இரவு பகலாக இந்த மக்கள்ற வறுமையை ஒழிக்க வேணும் என்று பாடுபட்டு திரிகிற அண்ணன் சந்திரபாலா அண்ணாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எனக்கு நன்றி வேண்டாம், நன்றியெல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேரட்டும்.